ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். எப்படி தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் தலைவரோ அந்த மாதிரி இந்தியாவில் பெயிண்ட்டுன்னு எடுத்தால் ஏஷியன் பெயிண்ட் தான். ஏன்னா நம்ம டக்குன்னு பெயிண்ட்னா ஃபஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? அவங்களுக்கே ஆப் அடிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வந்த காரணத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2024ங்க. ஆமாம், ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு 10,000 கோடி மதிப்பில் ஒரு பெரிய பெயிண்ட் கம்பெனி உள்ளே வர போகிறோம் நாங்கள் அப்படின்ட்டு. அது வேற யாரும் இல்லை, ஸோ இவர் தான். ஓகேங்களா? பிர்லா. ஸோ இவங்களும் ஒரு நல்ல கம்பெனி தான். இவங்க நிறைய வெஞ்சர் வச்சுருக்காங்க. புதுசாக பெயிண்டில் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே டாமினேட்டிங்காக இருக்கும். எதை டாமினேட் பண்ணணும்னா பழசு எதுக்கு, புதுசு நம்ம இருக்குமே அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ கிளியராக தெரியும் ஏஷியன் பெயிண்ட்டை டாமினேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ எல்லா பிளேயருமே ஒரு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கன்னா சிம்பிள், ஜியோ வரும்போது எப்படி ஏர்டெல்லு மற்ற இதெல்லாம் காணாமல் போகிற மாதிரி இருந்ததோ, ஆனால் ஏர்டெல் தப்பிச்சு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பயங்கரமான ஸ்டோரி. ஏஷியன் பெயிண்ட்டும் இந்த விஷயத்த தப்பிச்சு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அடி விழுந்து. ஓகேங்களா? ஸோ 3000 வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கம்மியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் ரத்த கண்ணீரே வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வென்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு மோனோபோலி கம்பெனி ஒன்றுமே ஆகாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்த எல்லாத்தையும் ஒரு பெரிய கம்பெனி உள்ளே காலி பண்ணுது. ஓகே, இப்போ அகெயின் எஸ், ஏஷியன் பெயிண்ட் கம்மிங் பேக். ஓகேங்களா? கொஞ்சம் நிறைய கோல்டு, அதால் கொஞ்சம் வாய் தடுமாறுது. பட் கண்டென்ட் மட்டும் அப்படியே பேசிட்டு போயிடுறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மேலே வந்துட்டு இருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த சூப்பரான ரிசல்ட். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்னதான் புதுசாக உள்ளே வந்தாலுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்னதான் அவங்க பெருசாக உள்ள ஓப்பனிங் கொடுத்துருந்தாலுமே காலகாலமாக மக்கள் பயன்படுத்தின ஒரு பெயிண்ட்டை டக்குன்னு மாற்றணும் முடியுன்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நல்ல மார்ஜின் கொடுக்கறது ஏஷியன் பெயிண்ட்டோ ஒரு கம்பெனி தான். ஸோ அந்த காரணத்தால் ரெண்டு பேருக்குமே, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி கன்சியூமருக்கும் சரி அண்ட் தென் கம்பெனிக்கும் சரி, 3 பேருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததால் மறுபடியும் ஏஷியன் பெயிண்ட் நல்லாவே பூம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனால் ரெண்டே செக்ஷனில் ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட போயிருக்கு. இப்போ என்னன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வால்யூம்லாம் அதிகமானதால் டிவிடெண்ட் வேற கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏஷியன் பெயிண்ட் சாதகமாக எதனா ஆர்டர்ஸோ எதனா வந்துச்சுன்னா இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி உள்ளே வரும்போது கூட ஒரு தடுமாறும். எவ்ரி பிஸ்னஸ் வில் பி ஃபால் டவுன். அதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ணி மேலே வராங்கல்ல. ஸோ கண்டிப்பாக இன்னும் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், அதான் பேசினேன். ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறதால நீங்கள் ஏஷியன் பெயிண்ட் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் உங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸாக வச்சுக்கலாமே, அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ.